பாமகவில் வந்து அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கு பதில் வந்து எங்கள் எம்எல்ஏ 4 தொகுதியில் விவசாயிகளுக்கு நெல் கோடம் கட்டி கொடுங்க, நெல்லெல்லாம் வீணாக போகுது. இதை சீமான் வந்து 190 பேர்கிட்ட கார் இருக்குன்னு லிஸ்ட் வச்சுட்டு பாக்கி 40 பேருக்கு வேணும்னா தாவேகா காசுலேருந்து கொடுக்க வேண்டியதானே? அது எதுக்கு அரசு மக்கள் வரி பணத்துலேருந்து கொடுக்குறீங்க? அவர் விஜய் பாலாஜி அவர்கள் அமைச்சர் வந்து புதுசாக ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கியிருக்காரு. வாங்க ஏதோ பரிசளிக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்டேன். ஜோசியர் ஒருத்தர் இருந்தார், இப்போ இந்த ஜோசியரை கட்டி விட்டாங்க. என்ன காரணம்? தனுஷ் சிஎம்னு சொல்லிட்டாரு அவர், அதனாலயா? இல்லை இது இல்லை, உல்டா பண்ணீங்க. கழட்டி விட்டதுனால தான் தனுஷ் சிஎம். இல்லை சார், விஜய் வந்து இந்த விளம்பரத்தில் நடிச்சாரு, ஜாய்ஸ் லுகாஸ் பிராண்ட் அம்பாசடராக இருந்தார். அதனால தான் கொடுத்துருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் பிராண்ட் அம்பாசடராக இருந்தார். இப்போ எல்லாரும் வந்து சொல்லும்போது இல்லைங்க நீங்கள் சப்பா சொல்கிறீங்க, ஜாய் அலுகாஸ் வேற, ஜாஸ் அலுகாஸ் வேற. ஆமாம், அவங்களுக்குலாம் வந்து புரியாத ஒரு விஷயம், இல்லை தெரியாத விஷயத்த சொல்லுது. என்னென்னா ரெண்டும் ஒரிஜினலாக ஒன்று தான். அவங்க அண்ணன் தம்பிகள். என்ட்ரிகா யாருன்னு பார்த்தீங்கன்னா முகுந்த சீனிவாச ரெட்டி. அவர் யார்? விஷ்ணு ரெட்டிக்கு நண்பர், சுஜய் ரெட்டிக்கு நண்பர், ரெட்டிகளுக்கெல்லாம் நண்பர். ஆதவ அர்ஜுனா ரெட்டி மூலமாக வந்தது. வைத்திய பிள்ளைகளுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜெய் சார், சொல்லுங்கள் சார். வழக்கமாக வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் வந்து இவ்வளவு 110 பார்த்துருக்கேன். அவங்க வந்தோடனே 110 அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதுதான் வழக்கமான விஷயம். அதுக்கு போட்டியாக விஜய் வந்து டக்குன்னு 110 அறிவிச்சுக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கி என்ன அறிவிச்சிருக்காருன்னா, திருநம்பிகள், திருநங்கைகள், பெண்கள் எல்லாருக்குமே வந்து பேருந்து இலவசம், குறிப்பாக மஃபசல் பேருந்தெல்லாம் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியிலேருந்து இது அறிவிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாயில் அரசு சுமை, கூடுதல் சுமைன்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது எப்படி தாங்க முடியுமா? ஏற்கனவே பல்வேறு நிகழ்வுகள் ஏற்கனவே நஷ்டத்தில் ஓடுதுன்றாங்க, ஏற்கனவே கஜானா காலின்றாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அது மிகப்பெரிய சுமை. இது அவர் எதுக்காக இப்போ அவசரமாக இதை கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கணிப்பில் இந்த 234 பேருக்கு கார் கொடுக்குறேன்னு சொல்லி 110 அறிவிப்பின் கீழ் தான் கொண்டு வந்தார். சட்டப்படி பார்த்தீங்கன்னா மக்கள் நலன் உள்ளது மட்டும்தான் 110 அறிவிப்பின் கீழே கொண்டு வரணுங்கிறது தான் சட்டமன்ற விதி. இது மக்கள் நலன் இல்லை, இது வந்து மக்கள் பிரதிநிதிகளின் நலன். மக்கள் பிரதிநிதிகளின் நலன் வந்து மக்கள் நலன்னு சொல்ல முடியாது. நீங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் நான் எம்எல்ஏட்ட கொடுத்துட்டேன், அதனால் மக்கள் சுபிட்சமாக இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஸோ டெக்னிக்கலாக வந்து அந்த 110 அதை அறிவித்ததில் ஒரு பிழை இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஏற்கனவே நிறைய பேசிட்டாங்க பல நிகழ்வுகளில். அவர் சபரி ஐங்கர வந்து நான் ஆட்டோவில் தான் வரேன், ஏழை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் விதவிதமான காரோட போஸ்ட் கொடுத்தாரு. அது கூட நான் சொன்னேன், ஒரு நியாயமாக பார்த்தா எல்லா காரும் வருதுன்னு சொல்ல முடியாது. ஆமாம், இது சில பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், நல்ல பெரிய கார் வந்தால் அது பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு எடுத்துருக்கலான்னு. ஆனால் அவர் வந்து டிஃபெண்டர் கார் ஒன்று யூஸ் பண்ணுறாரு, அது அவர் தான் யாருதுன்னு தெரியல. அதே மாதிரி அந்த அம்மா கனிமொழி சந்தோஷ், அதான் அந்த மன்மத நன்றி. ஆமாம், அந்த அம்மா அப்புறம் கூட பாட்டு கூட பாடினாங்க, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக. அது நல்லா பாடினாங்க. ஆமாம், கொஞ்சம் ராகம் தான் கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் கர்நாடகூரமாக இருந்தது. அப்புறம் போட்டியா மனப்பாரமா அடுகட்டின்னு அவர் ஒரு பாடினார். பாட்டுக்கு பாட்டு இவர் ஏன் நம்ம இவர் நிதியமைச்சருக்கு வந்து நீங்கள் தமிழ் படிக்க தெரியலன்னு வேணால் சொல்லாமே தவிர பாட தெரியலன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், அது எம்ஜிஆர் பாட்டு. இந்த மூன்றும் இருந்தால் தலைவன் ஆகலாம்னு அந்த பாட்டு பாடினார். ஸோ எல்லாம் பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு எல்லாம் உல்லாசமாக இருக்காங்க. ரைட்டு. அதில் என்ன வரோன்னா, இந்த கனிமொழி சந்தோஷ் அவர்களும் சொன்னாங்க, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். அந்த அம்மாவோட வேட்பு மனுவை எடுத்து டிஎம்கே ஐடி விங்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. 14 கார் வச்சுருக்காங்க அவங்க, விதவிதமான காரு, எல்லாம் காஸ்ட்லி காரு, இந்த காரு மீடியம் சைஸு, அது மாதிரி ஒரு 14 கார் அவங்களுக்கு என்ன அவசியம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. டிஎம்கே ஐடி விங்லேருந்து போட்டது. அதில் உள்ள உறுதித்தன்மை யாராவது சந்தேகமாக இருந்ததுன்னா டிஎம்கேல தான் போய் கேட்கணும், என்கிட்ட கேட்கக்கூடாது.
ஏன்னா நான் போய் அந்த அம்மா வீட்டில் போய் 14 கார் இருக்கா, நான் ஏன் போய் எண்ணிலாம் பார்க்கல. நாம் எண்ணி பார்க்கவும் இல்லை. நம்ம அது மாதிரி மன்மதன் என்ட்ரி வாங்குற அளவுக்கு நமக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, நமக்கு முதல்ல இங்கேருந்து செலவு பண்ணிவிட்டு அந்த அம்மா கவுண்டம்பாளையம் ஆமாம். அங்கே போய் பார்க்கணும். அதுக்கே நமக்கு அதுக்கே நம்ம காரு நம்ம பார்த்து போனோம். அதனால் வந்து அதாவது இந்த கார் விஷயம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, விஜய் அவர்களுக்கு இல்லை விஜய் அரசுக்கு ஒரு எதிர்வினையாக வந்து விட்டது. அவர் வந்து எல்லா எம்எல்ஏவும் ஒரு தாஜா பண்ண மாதிரி இருக்கும், கூல் டவுன் பண்ண மாதிரி இருக்கும்னு நினச்சி பண்ணார். திமுகலேருந்து எங்களுக்கு கார்லாம் வேணாம், பாமக சொல்லிட்டாங்க, கம்யூனிஸ்ட் பாமகவில் வந்து அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கு பதில் வந்து எங்கள் எம்எல்ஏ 4 தொகுதியில் விவசாயிகளுக்கு நெல் கோடவுன் கட்டி கொடுங்க, நெல்லெல்லாம் வீணாக போகுதுன்னு. பொதுவாகவே பாமக விவசாயிகள்லாம் கொஞ்சம் அதிக ஒரு கவனம் எடுப்பாங்க. அப்படி சொல்லும்போது மக்கள் மத்தியில் என்ன வரும், வலைதளங்களில் ஏங்க போக்குவரத்தில் வந்து நிறைய இடங்களில் வந்து போக்குவரத்து துறையில் திங்கள் டு அதாவது செவ்வாய் டு வியாழன் போக்குவரத்து இப்போ ஒரு நாளைக்கு 10 பஸ்ஸு போகுதுன்னா 5 பஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா திங்கக்கிழமை கொஞ்சம் பிஸியாக இருக்குமா, அப்புறம் வெள்ளி சனி ஞாயிறு கொஞ்சம் பிஸியாக இருக்குமா, அப்போ செவ்வாய் புதன் வியாழன் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா க்ரௌடு மூமெண்ட்டு இப்படின்னு அவங்க ஏதோ ஒரு கணக்கு போட்டாங்க. நமக்கு என்ன புரியலன்னா, அந்த பஸ்ஸில் மொத்தம் 40 பேர் போகலான்னு வைங்க, 20 பேர் தான் போகிறான்னு அப்படி ஒரு உதாரணமாக எடுத்துப்போம். அந்த 20 பேர் இனிமேல் பஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவான்? மக்களுக்கு நீங்கள் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு மலையில் வந்து ஒரு பழங்குடிகள் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடி, மொத்தமே 5 பேரோ 6 பேரோ தான் அங்கே வாக்காளர்கள். அந்த 5 பேர் ஒரு இதில் கூட மலையாளத்தில் கூட ஒரு படம் வந்தது, அது ஹிந்திலையும் வந்தது, ராஜ்குமார் ராவுன்ற நடிகர் நடிச்சு, அது ஒரு சப்ஜெக்ட் ஒரு சினிமாவாகவே வந்தது, நல்லா ஓடிச்சு அந்த படம், பேர் மறந்து போச்சு. அது வந்து 5 பேரோ 6 பேரோ தான் அங்கே பழங்குடிகள். ஏன்னா கேட்டால் அது கொஞ்சம் இந்த அப்போது நக்சலைட்டு மாதிரி ஏரியா, யாரும் ஓட்டு போடக்கூடாதுன்னு பண்ணுவான். அங்கே வந்து அனுப்பிச்சு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வாக்கெடுப்பை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது அந்த சினிமா. அது வந்து சினிமாவை தவிர உண்மையிலேயே அந்த மாதிரி பல இடங்களில் வந்து பழங்குடிகள் வந்து நக்சலைட்டு ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ, இருக்கிறதே 2 பேர் தான் ஓட்டு போட வேண்டியிருக்கு. இங்கேருந்து காட்டில் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வந்து இந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்லாம் நடந்து போவாங்க, ஆம்பளை பொம்பளை யாராக இருந்தாலும் ஒரு 5-6 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போய் ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழு போகும். எதுக்குன்னா இந்த 2 வாக்காளர் 4 வாக்காளர். இதுதான் நம்ம ஜனநாயகத்துடைய ஒரு ஸ்ட்ரென்த்து. 4 பேர் வாக்காளராக இருந்தால் கூட தனி வாக்குச்சாவடி வச்சு அதுக்கு நடந்தாவது போய் அதுக்கு ஒரு குழு, இது ஒரு அமைப்பு. அப்போ நீங்கள் பஸ்ஸில் வந்து 40 பேர் ஒரு பஸ்ஸு கொள்ளும், 35 பேர் கொள்ளும்னா அதில் 5 பேர் போனால் கூட நீங்கள் பஸ்ஸு விடணும். அதான் அரசு பஸ்ஸோட சேவை, அதுதானே அரசுடைய சேவை. அதனால தான் எல்லாத்தையுமே தனியார் மயமாக்கக்கூடாதுன்னு சொல்கிற காரணம், தனியார் என்ன பண்ணுவான், அந்த பஸ்ஸு அங்கே ரூட்டு போகாது போனால் வேணும் நிறுத்திடுன்னு விட்டுருவாங்க. எதுக்காக வந்து தனியார் மயமாக்குவதை எதிர்ப்பது எதற்காகனா இந்த காரணத்துக்காக தான். அவன் வெறும் லாப நோக்கு மட்டும் இருக்கும். அரசுக்கு லாப நோக்கம் என்பது இருக்கலாம், ஆனால் கட்டாயம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி வரும்போது நீங்கள் பாட்டில் வந்து செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமெல்லாம் கம்மியாக இருக்குன்னா ஒருத்தவங்க கூட இல்லாமல் இருப்பான். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமையில் போகிறவான் இருப்பான். அதே மாதிரி பல இடங்களில் வந்து போக்குவரத்து இதை குறைச்சிட்டாங்க. டீசல் ஒரு பணிமனைக்கும் ஒரு அலாட்மெண்ட் உண்டு, ஒரு மாதத்துக்கு இவ்வளவு, ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு, அதெல்லாம் குறைச்சிட்டாங்க. இதெல்லாம் குறைச்சிட்டீங்க. எதுக்காகனா கஜானா காலி. போக்குவரத்து துறை ஏற்கனவே வந்து திமுக ஆட்சியிலேயே 1 லட்சம் கோடி கடன், அப்புறம் வருஷத்துக்கு 16,000. ஏற்கனவே அந்த ஊழியர்களுக்கு வந்து பிஎஃப் இல்லை, பென்ஷன் தரல, அதே பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு. அவங்களோட பிஎஃப் எடுத்து செலவு பண்ணிட்டான். ஆமாம், அவனோட சம்பளத்துலேருந்து நார்மலாக வந்து 12% அவங்க பிடிப்பாங்க, இல்லை 12% பிஎஃப் பிடிப்பாங்க, 13% வந்து கம்பெனி, அதாவது கம்பெனியோ அரசோ அந்த எந்த நிர்வாகமோ அந்த நிர்வாகம் வந்து அவங்க பண்ணணும். 25% வந்து பிஎஃப்பில் போய் சேரும். ஏன்னா நான் 340 எம்ப்ளாயீஸ் வச்சு கம்பெனி நடத்தணும், தெரியும். இதில் வந்து பெரிய விஷயம் என்னென்னா, இந்த பிடிக்கிறீங்கல்ல 12%, இப்போ ஒருத்தருக்கு 100 ரூபா சம்பளம், 12 ரூபா பிடிச்சிடுறாங்க பிஎஃப். அதில் ஏதோ சீலிங்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு நீங்கள் பிஎஃப்க்கு கட்டலான்னு வைங்க, இட்ஸ் அ கிரிமினல் அஃபென்ஸு. அந்த இயக்குனர், அந்த கம்பெனி இயக்குனரை வந்து கைது பண்ணக்கூடிய அளவுக்கு அது வந்து கிரிமினல் அஃபென்ஸு. நோட்டீஸ் அனுப்புவாங்க, அதில் பார்த்த ஒன்று மரியாதையாக கட்டிடுவாங்க ஒரு ரொட்டேஷனில். அப்போ அந்த பிஎஃப் அது வந்து நீங்கள் வந்து தனியார் நிறுவனம்னா மிரட்டினா பயப்படுவான்,
இல்லை சார் இதுக்கு இந்த ஏன்னா ஏற்கனவே போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் ஓடுது அதைத்தான் அந்த சொல்றேன். பிரச்சனை. நீங்கள் அவங்ககிட்டேருந்து இது வந்து தாவேக ஆட்சியை நம்ம குத்தம் சொல்லலை. திமுக ஆட்சியின் போதே அவங்ககிட்டேருந்து பிடிச்ச பிஎஃப் பணம் அது அவன் பணம், அது பிஎஃப்க்கு கொண்டு போய் கட்டணும். கட்டினா தான் அவனுக்கு அது 8% என்னமோ வட்டி அதில் வரும் அவனுக்கு. அந்த பணத்தை ரொட்டேட் பண்ணி 4 மாதம் கட்டாமல் பின்னால் கட்டி தாமதப்படுத்தி கட்டி இப்படிலாம் திமுக ஆட்சியில் நடந்தது. அது இப்போவும் தொடர்கிறது என்று சொல்கிறார்கள். ஏன்னா இவங்க திடீர்னு வந்தவங்க இவங்க கஜானா காலியாக இருந்தவங்க என்ன பண்ண முடியும், எங்கிறது பணம் வரும். இந்த சூழ்நிலையில் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு வரேன். போக்குவரத்து சேவைகளை குறைத்து விட்டீர்கள், ரூட்டுகளை கம்மி பண்ணி விட்டீர்கள். இதெல்லாம் இருக்கும்பொழுது இந்த கார் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க பாருங்கள், இது ஒரு எனக்கு ஆன்டி கிளைமேக்ஸ் ஆகிடுச்சு. போக்குவரத்தெல்லாம் கம்மி பண்ணிட்டீங்க, அதெல்லாம் இல்லை. மகளிருக்கு 2500 கொடுக்கலன்னும், கேஸ் சிலிண்டர் கொடுக்கலன்னும், ஆனால் எல்லாருக்கும் கார் கொடுக்குறீங்கன்னா அதுலேயும் வந்து அதை அரசியல் செய்வதற்காக திமுகவில் வந்து ஒரே நமக்கு வருத்தம் என்னென்னா, கொளத்தூரில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டார். ஒரு கால் ஜெயிச்சிருந்தாருன்னா இந்த காரில் ஒரு கார் அவருக்கு எலிஜிபிலிட்டி இருந்திருக்கும். அவங்க தான் வேணான்ட்டாங்களே எல்லாம். இல்லைங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு எலிஜிபிலிட்டின்றது, அதாவது எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது ஆனால் நான் வேணான்னு சொல்கிறது எனக்கு எவ்வளோ கௌரவம். ஆனால் சார் இப்போ எலிஜிபிலிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சார் இப்போ ஏற்கனவே வந்து போக்குவரத்து கழகம் குறைச்சப்பட்டிருக்குது. அதே மாதிரி நிகழ்வு பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதெல்லாம் இருக்கும்போது இந்த இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த போக்குவரத்தை வந்து குறைச்சாச்சு, போக்குவரத்து செயல்பாடும் குறைச்சாச்சு. ஆனால் இப்போ திருவண்ணாமலைக்கு போகிற கூட்டம் அதிகமாகிடும். எல்லா பக்தி ஸ்தலங்களும் பெண்கள் கிளம்பி போக ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா கூட்டம் நிறைஞ்சு வழி ஆரம்பிச்சிடும். தமிழ்நாட்டுக்குள்ளனா கன்னியாகுமரி வரைக்கும் போகலாம். நம்ம அடையாளத்துக்காக சொல்கிறோம். கன்னியாகுமரின்னு ஒரு எண்டு, அப்புறம் இந்த பக்கம் நீங்கள் ராமேஸ்வரம் வரைக்கும் போகலாம். எப்படி மொத்தம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து மொஃபசலாக இருந்தாலும் போகலாம், சிட்டியாக இருந்தாலும் போகலாம். ஆமாம், பெண்களுக்கு இலவச பஸ்ஸு. அப்போ நீங்கள் சொல்கிற 8000 கோடின்னு கணக்கு சொல்கிறீங்க. 8000 கோடி எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா, இவங்க நம்பி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் இதை அவசரமாக கொண்டு வந்தார் இன்றைக்கி அப்படின்னு சொன்னால், ஒரு வாரத்துக்குள்ளே இந்த போன இந்த 4 நாளைக்கு முன்னால் இந்த எல்லாருக்கும் எம்எல்ஏக்கு காருன்னு சொன்னது மிஸ்ஃபயர் ஆகிடுச்சு. ஆமாம், கெட்ட பேர் வந்துருச்சு. அவங்களாம் வேணான்ட்டாங்க, பாமகவில் வேணான்ட்டாங்க. சீமான் வந்து 190 பேர்கிட்ட கார் இருக்குன்னு லிஸ்ட் வச்சுட்டு பாக்கி 40 பேருக்கு வேணும்னா தாவேக காசுலேருந்து கொடுக்க வேண்டியதானே. அது எதுக்கு அரசு மக்கள் வரி பணத்துலேருந்து கொடுக்குறீங்க? அதுவும் எம்எல்ஏலாம் இந்த சபரி ஐங்கரன், கனிமொழி சந்தோஷ்லாம் எத்தனை காரு என்னென்ன வகையில் வச்சுருக்காங்க, வேட்புமனுவில் என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் வந்துருச்சு வலைதளத்தில். ஆமாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து எப்படின்னு இப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கைத்தறி நம்ம இவர் இருக்கார் கோஆப்டெக்ஸ் மந்திரி, அவர் பேர் என்ன, விஜய் பாலாஜியா? ஆமாம். இந்த விஜய் பாலாஜி பார்த்தீங்கன்னா கோஆப்டெக்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியில், அதாவது வெளியூரில், பெங்களூரில், இதில், அப்புறம் பாம்பேயில், அந்த மாதிரிலாம் உள்ள வெளி மாநிலங்களில் 12 இடத்துல வந்து கோஆப்டெக்ஸை வந்து மூடிட்டாங்க. சேல்ஸ் கம்மியாக இருக்குன்னு. ஆமாம், சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகலைன்னு. இங்கே தமிழ்நாட்டிலையும் கோஆப்டெக்ஸில் வந்து உற்பத்தியை கம்மி பண்ணிட்டாங்க. நார்மலாக கோஆப்டெக்ஸில் தான் இந்த காதின்னு சொல்லி நம்ம வந்து இந்த துண்டு, இந்த இந்த சால், புடவை, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இதெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டால் கட்டுப்படி ஆகலை. இல்லை சார், வளர்மதி கோஆப்டெக்ஸ் தலைவராக இருக்கும்போது அவர் நிறைய செயல்பட்டாங்க, நிறைய சேல்ஸ்லாம் ஆச்சுலாம் சொன்னாங்களே சார். கரெக்ட். இப்போ ஏன் அவ்வளோன்னு தெரியல, இப்போ ஏன் அதை க்ளோஸ் பண்ணணும்னு தெரியல. இவங்க வந்து அதை வந்து அதில் உள்ள குறைகளை வந்து கண்டுபிடிச்சி, இல்லை அதில் என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து அந்த பிரச்சனைகளை சரி செய்து மார்க்கெட்டிங்கை அதிகப்படுத்தி அதை பண்ணியிருக்கலாமே. ஆமாம், நீங்கள் எங்கெல்லாம் வந்து சேல்ஸ் கம்மியாக இருக்கோ அது வந்து இழுத்து மூடிடுது. பஸ் ரூட்டாக மூடிடுது, கோஆப்டெக்ஸாக மூடிடுது. சரி, அதெல்லாம் மூடினாங்க. அவர் விஜய் பாலாஜி அவர்கள் அமைச்சர் வந்து புதுசாக ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கியிருக்காரு. வாங்க, ஏதோ பரிசளிக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் உங்களுக்கு அது விவரம் வேணுமா? அதுக்காக கேட்டேன். இல்லை, நீங்கள் உங்கள் வாயால் சொன்னால் சிறப்பாக இருக்குமே. இல்லை, அது ஒன்றும் இல்லை. சாயப்பட்டறை கழிவுகள்லாம் இருக்குல்ல, அந்த ஈரோடு அந்த பக்கம் தானே அதிகம் தானே. இந்த சாயப்பட்டறை கழிவுகள்லாம் எல்லாருக்கும் அவங்க வீட்டிலாம் வந்து சாயப்பட்டறை, நீங்கள் அது நீங்கள் என்ன எந்த ஆட்சி வந்தாலும் அவங்க அதை இப்போ சாயப்பட்டறையை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு ஆற்றுலையோ தண்ணியில் தான் கொண்டு போய் கலப்பாங்க. நீங்கள் அதுக்குன்னு வந்து தனியாக அதை வந்து சுத்திகரிப்பெல்லாம் பண்ணணுன்னா அதுக்கு பல கோடிகள் செலவாகும்.
அதுக்கு சோமப்பட்டுக்கிட்டு அமைதியாக யாரும் பார்க்காத போது ராத்திரியில் கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடுவாங்க. இது வந்து எல்லா ஆட்சியிலையும் நடக்கக்கூடியது. இது அரசை மட்டும் நீங்கள் குறை சொல்ல முடியாது, அந்த வியாபாரம் செய்பவர்கள் தொழிலதிபர்களையும் சொல்லணும். இதை ஆய்வு செய்ய வேண்டிய அதிகாரிகள் வந்தான்னா அவன் கையில் இன்னும் கொட்டியிருக்கீங்க போல இருக்கே அப்படின்னோடனே ஒரு கவர் கொடுத்தோன்னே ஸ்வீட் பாக்ஸ் நீங்கள் ஆமாம் அது கொடுத்தோன்னே நீங்கள் கொட்டல வேறு யாரோ கொட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா ஆட்சியிலையும் தொடரக்கூடியது. ஆனால் வந்து அந்த சாயப்பட்டறை கைவாளர்கள்லாம் அந்த 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 தொழிலதிபர்கள்லாம் சேர்ந்து தான் அந்த ரேஞ்ச் ரோவர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை வெளியில் எடுக்கிறதுக்கே பயப்படுறாராம். மூடி வச்சுருக்கார், துணி போட்டு கேன்வாஸ் போட்டு மூடி வச்சுருக்கார். வெளியில் வந்தால் இப்போ என்ன இது யார் வாங்கி கொடுத்தாரு தெரியுமே, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அந்த சூடு அடங்கட்டோன்னு. இப்போ நமக்கு என்ன புரியலன்னா அதே மாதிரி அவர் நம்ம புஷி ஆனந்த் அவர்கள், மூத்த அமைச்சர் அவர்கள், அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே பக்கத்து வீடையும் வாங்கிட்டாராம். ஒரு பொண்ணுக்காக. தப்பு ஒன்றும் சொல்ல, பணம் இருந்தது, எப்படி வந்தது, எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. இந்த வழக்கறிஞர்கள், இந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் வந்து வழக்கே நடக்குது. 2 பேர் கொடுத்தாங்க, கட்சி விட்டு நீக்கியாச்சு. அந்த அம்மா உரமாக கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. ஒருத்தர் ஒரு பேர் என்னமோ, அவர் கொடுத்த என்னமோ ஒரு மணிகண்டன் ஏதோ பேர், அவர் வந்து அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. அதில் வந்து கேஸு டிஸ்மிஸ் ஆகுதோ இல்லையோ, எங்கெங்கே எந்தெந்த மாவட்டத்தில் யார் எவ்வளோ வசூல் பண்ணாங்கன்ற விவரங்களாக அதில் கொடுத்துருக்காங்க. அது என்றைக்காக இருந்தாலும் இந்த வழக்கு டிஸ்மிஸ் ஆனால் வேறு ஒரு இடத்துல அது வெளியாகும், வரும். அதில் எல்லாரும் வந்து புஷி ஆனந்த் அமைச்சருடைய பெயரை சொல்லி தான் வசூல் செய்திருக்கிறார் மாவட்ட நிர்வாகிகள்லாம். ஐயா பணம் அவருக்கு போச்சா இல்லையா நமக்கு தெரியல, அந்த பணம் தான் பக்கத்து வீடாக வந்ததான்னு நமக்கு தெரியாது. அவருடைய வருமானம், நம்மன்னா அவரோட ஆடிட்டரா நமக்கு எப்படி தெரியும். அதனால் பக்கத்து வீடு வாங்கியிருக்காருன்னாங்க. ஏற்கனவே வந்து நம்ம கூட பேசியிருக்கோம், சில பேர் வந்து அண்ணனை வச்சு வாங்குறாங்க, சில பேர் அப்பாவை வச்சு வாங்குறாங்க, சில பேர் வந்து கணவரை வச்சு வாங்குறாங்க, பெண் எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு. இவர் ஆனந்த் அவர்கள் வந்து 2 மாப்பிள்ளை ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு முன்னாலே பேசியிருக்கோம். நம்ம 3 மாப்பிள்ளை, அதில் ஒரு மாப்பிள்ளை கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு. என்னைக்காக இருந்தாலும் இது வம்பு தான் வரும்னு நினச்சி ஒதுங்கி இருக்காரோ நம்ம தெரியல. 2 மாப்பிள்ளை வந்து பிஸியாக இருக்கார். இவர் புஷியாக இருக்கார், அவர் பிஸியாக இருக்கார். அப்போ அதனால் ஒரு கால் அவங்க வாங்கியிருக்கலாமே. இல்லை சார், இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டோம். சட்டசபையில் வந்து காலைல 9 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 5:30 மணி வரைக்கும் ஓடினுக்குது, சாயங்காலம் வரைக்கும். ஆனால் இதில் என்னென்னா எதுவுமே ஆக்கப்பூர்வமாகவே பேச மாட்டேங்கிறாங்க. புஷி ஆனந்த் வந்து 70 நிமிஷம் பேசியிருக்காரு. 70 நிமிஷம் நான் என்ன தெரியுமா பண்ண, அவனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தேன், இவனுக்கு கூட்டு வந்தேன், இதுதான் பேசாத தவிர அந்த மானிய கோரிக்கை மீது விஷயத்தை எதுவுமே பேசுகிற குற்றச்சாட்டு இருக்கேன் சார். இல்லை ஜெய், உங்களுக்கு வந்து கஷ்டமே புரிய மாட்டேங்குது. முதல்ல அவர் தான் ரசிகர் மன்றம், 28 வருஷமாக அவர் தான் ரசிகர் மன்றம் அவருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கார், விஜய் சாருக்கு. அதுக்கப்புறம் இயக்கம், அந்த இயக்கத்தை கட்டி காத்து அது மாரடிச்சு அது ஏதோ ஒரு, அப்புறம் கட்சி ஆகி ஆட்சி அவங்களே எதிர்பாராத அளவுக்கு வந்துட்டாங்க. யாருமே எதிர்பாராத அளவுக்கு, அவங்களே எதிர்பாராத அளவுக்கு வந்துட்டாங்க. வந்து ஏதோ மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே புதுசு. ஆனால் அதிமுகவில் அங்கே கேட்டை திறந்து விட்டதுனால அங்கேருந்து வரிசையாக வராங்க. புதுசாக வரவங்கெல்லாம் வந்து ஒரு பவர் சென்டராக உருவாகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வருது. இப்போ விஜயபாஸ்கர்களுக்கு ஏதோ ஒரு கட்சி பதவியெல்லாம் மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வரும்போது அவருக்கு அந்த இது வருது, இன்செக்யூரிட்டி வருது. ரெண்டாவது, இப்போ முதல்வர் வந்து யாரையுமே இந்த மாதிரி ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தார், இவர் அருண் பேசிகிட்டு இருந்தார், அருண்ராஜ் பேசிகிட்டு இருப்பார், நிர்மல்குமார், இதெல்லாத்தையும் விட்டுட்டு அவர் இப்போ வந்து உளவுத்துறை தலைவர், அவர் தலைமைச் செயலாளர், ஒரு 2-3 பேர் அவருக்கு நம்பிக்கையாக உள்ள அதிகாரிகள்கிட்ட மட்டும் என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. அவங்களும் வந்து பக்கத்தில் பார்த்துங்க, இவங்க இங்கே வசூல் பண்ணுறாங்க, அவங்க இங்கே பண்ணுறாங்கன்றதை எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றாங்க. முன்னால் போட்டு கொடுத்ததை வந்து தடுப்பதற்காகவே ஒரு ரூட்டு, ஒரு பக்கத்து வீட்டுக்காரர், இப்படி ஒரு குரூப் இருந்தது, ஆலோசகர்கள்ன்ற பேரில். இந்த ஜோசியர் ஒருத்தர் இருந்தார், இப்போ இந்த ஜோசியரை கட்டி விட்டாங்க. என்ன காரணம்? தனுஷ் சிஎம்னு சொல்லிட்டாரு அவர், அதனாலயா? இல்லை அதான் இல்லை இது இப்போ இல்லை, உல்ட்டா பண்ணிங்க. கழட்டி விட்டதுனால தான் தனுஷ் சிஎம். ஓ சரி. தனுஷ் சிஎம் மட்டும் இல்லை, அவருக்கு ஜாதகம் நல்லா இருக்குது, அடுத்த எலெக்ஷனில் அவர் வந்துடுவாருன்றார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஆட்சி மாற்றம்னு அர்த்தம். அப்போ விஜய்க்கு ஆட்சி போயிடும், அவர் தோற்றுருவார், இல்லை அவர் ஆட்சி கவுந்துரும், ஏதோ ஒன்று பேர்.
அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணிட்டாரு, இங்கே சரியாக ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு தெலுங்கானாவில் போய் இந்த கவிதா இருக்காங்களா அவங்க சந்திரசேகர் ராவுடைய டிஆர்எஸ் அவர் பொண்ணு அவங்க அவங்க அக்கா தம்பி அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை பஞ்சாயத்து ஆமாம் பஞ்சாயத்து அந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் அது இதெல்லாம். அதனால் உங்களுக்கு உங்களுக்கு முதல்வராகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட எக்கச்சக்கமாக பணம் இருக்குது, ஜெய்கிட்ட இருக்குதுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டா அடுத்தது ஜெய்க்கு கட்டம் பிரமாதமாக இருக்குது, ஜெய் தான் முதல்வராக வருவார்னு உங்கள்கிட்ட வந்துடுவார். இல்லை சார், ஒரு வாட்டி நடந்துருச்சு, அதனால் எல்லாம் நம்புறாங்களா அந்த விஷயத்த? ஏங்க அது ஒரு வாட்டி நடந்தது தான் நம்புகிறாங்க. அதுக்கு முன்னால் 2019 பிரியங்கா பிரதமர் ஆவார்னு சொன்னதோ, கமலஹாசன் சிஎம், கமலஹாசன் 2021 சிஎம் ஆகி 20 வருஷம் சிஎம்மாக இருப்பார். எவ்வளோ வருஷம்? 20 வருஷம். இதெல்லாம் உண்மையாக இல்லை, நடக்கலை அப்படிங்கிறத மக்களுக்கு மறந்துடுது. எப்போவுமே மக்களுக்கு லேட்டஸ்ட்டாக உள்ளது ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி இங்கே இப்போ ஏன் அவரை கழட்டி விட்டார்னா, அவர் ஜோசியம் சரி அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் அந்த வெற்றி எல்லா இடத்துலையும் 2 டீ போடணும்னு நான் தான் சொன்னேன். அதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க, இவர் டீ போட்ட ஜோசியர் இவர் தான். இல்லைங்க, ஒரு எக்ஸ்ட்ரா டீ போட்ட ஜோசியர் இவர் தான். அதனால் ஒரு டீ ஜோசியர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலை ஒரு டீ போட்டு கொடுத்த ஜோசியர் அவர் தான். முதல்வருக்கு டீ போட்டு கொடுத்த ஜோசியர், எக்ஸ்ட்ரா டீ போட்டு கொடுத்தவர். அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒப்பேற்றிக்கிட்டு இருந்தார். அதில் வேறு அந்த சிறப்பு ஆலோசகர்னு போட்டு மறுநாளே வாபஸ் வாங்கிட்டாங்க. இவர் பாட்டில் தனியாக அங்கங்கே டீல் ஃபிக்ஸ் பண்ணி எந்த மந்திரி நான் பேசி அப்படின்னு சொல்லி வசூல் பண்ண ஆரம்பித்தார். இப்போ முதல்வர் காதுக்கு இது உளவுத்துறை மூலமாக தெரிஞ்சு, இந்த ஜோசியரை யாருமே கிட்ட விடாதீங்க, அவர்கிட்ட நம்பி எந்த டீலும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, பணம் எதுவும் கொடுக்காதீங்க, அவரை என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகளுக்கே அமைச்சர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அவர்கிட்ட அவரை தள்ளி வச்சுருங்க, அவர் சொல்கிறது எதுவும் செஞ்சு கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாராம். அவர் இங்கே போனி ஆகலான்னா அடுத்தது தனுஷ் அப்படி போட்டு இப்போ கூட வேறு எதுலேயோ சார் லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் வேறு நேற்று ஏதோ ஒரு 10,000 பெண்களை வச்சு பெண்கள் மாநாடு வேறு நடத்தியிருக்காரு அவர். நான் சொல்கிற மாதிரி நடக்க போகுது. நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் அநேகமாக நடந்திருக்கு. ஆமாம், அது மாதிரி வரும்போது நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா சிம்பு வராருன்றாங்க. ஆமாம், சிம்பு அதை கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. சவுக்கு சங்கர் பக்கம் போயிட்டு அவர் ஆரம்பிச்சார். அது அப்படி ஏதோ ஒரு விதத்தில் அப்படி வருது. தனுஷ் ஏற்கனவே கொடி இயக்கம்னு வந்துட்டார், அடுத்தது கட்சி தான் சொல்லிட்டாரு. தமிழர் எழுச்சி கட்சின்னு ஏதோ பேர் சொல்கிறாங்க, அது என்ன பேர் வேணாலும் வச்சுட்டு போகிறாரு. ரெண்டாவது அவர் ரொம்ப கில்லாடியாக கரெக்டாக என்ன பண்ணுறாரு, இது கிறிஸ்தவ ஆட்சின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வரும்போது அவர் எப்போ பேசினாலும் முடிக்கும் போது ஓம் நமச்சிவாயான்றார். எண்ணம் போல் வாழ்க்கை. ஆமாம், நமச்சிவாயா வச்சுவாயா, அது கொஞ்சம் திருச்சிற்றம்பலம்னு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி ஒரு அந்த சிவபக்தருங்கிறத காமிச்சுக்கிறாரு. ஸோ அந்த பக்கம் அவர். இப்போ தனுஷ் இவர் இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இப்போ தான் ஒரு நகைக்கடை திறந்து வச்சார், அவருக்கு இசட் செக்யூரிட்டிலாம் கொடுத்தாங்க. அந்த நகைக்கடை ஏடிஎம்னு சொல்லி எல்லாம் விளம்பரம் பண்ணாங்க. அது அக்ஷயா. ஆமாம், அது கடைசியில் அக்ஷயா யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜாஸ் அலுகாஸுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. 70% அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 30% கல்யாண் ஜுவல்லர்ஸு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான் அக்ஷயா, ரெண்டும் ஒன்று தான். அவங்க என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் கல்யாண் ஜுவல்லர்னா இது கேரளாக்காரன்னு சொல்லிடுறாங்கன்னா, அவங்க பாலக்காடு இது இப்போ பார்டர், இங்கேயும் அவங்க தமிழும் பேசுவாங்க மலையாளம் பேசுவாங்க பாலக்காட்டில். அதனால் என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் இனிமேல் அக்ஷயா, கேரளாவில் கல்யாண். அங்கே ஆல்ரெடி ஃபேமஸ் ஆகிடுச்சு. இங்கே தமிழ்நாட்டில் கல்யாணம் சொன்னால் இது கேரளாக்காரங்க அது எல்லாம் இப்படிலாம் ஏதோ ஒரு இதெல்லாம் விமர்சனம்லாம் வருது. ஏற்கனவே சில வழக்குகள்லாம் இருக்குது. அதை பார்க்க போனால் எல்லா நகைக்கடை பெரிய நகைக்கடைக்காரர்கள் மீதும் அந்த தரம் ஏமாற்றிட்டாங்கன்ற வழக்குகள் கன்சியூமர் கோர்ட்டில் நிறைய இருக்குது. அந்த தொழிலுடைய நேச்சர் அப்படி தான். இப்போ அந்த அக்ஷயான்னு ஆரம்பிச்சது. இதில் கூட ஒரு விமர்சனம் வந்திருக்கு. டெண்டரில் ஜாஸ் அலுகாஸ் அவர் 800 கோடி ஹவாலா தங்கம் கடத்தின அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இல்லை சார், விஜய் இந்த விளம்பரத்தில் நடித்தார், ஜாய்ஸ் அலுகாஸ் பிராண்ட் அம்பாசடராக இருந்தார். அதனால தான் கொடுத்துருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் பிராண்ட் அம்பாசடராக இருந்தார். அப்போ அதுக்கு முதல்ல ஜாய் அலுகாஸு. ஆமாம், இப்போ எல்லோரும் சொல்லும்போது இல்லைங்க நீங்கள் சப்பா சொல்கிறீங்க, ஜாய் அலுகாஸ் வேறு, ஜாஸ் அலுகாஸ் வேறு. ஆமாம், அவங்களுக்கெல்லாம் புரியாத ஒரு விஷயம் இல்லை, தெரியாத விஷயத்த சொல்கிறது என்னென்னா, ரெண்டும் ஒரிஜினலாக ஒன்று தான். அவங்க அண்ணன் தம்பியோ கசினோ மொத்தம் உறவினர்கள் ஒன்றா தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு இடத்துல இப்போ ஒரு திசை மாறிய பறவைகளாக ஜாயிலேருந்து பிரிஞ்சு ஜாஸ் வந்துடுச்சு. ஆனால் ஜாயாக இருக்கும்போது
இந்த ஹவாலா தங்க கடத்தின கேஸ் வரும்போது இப்போ ஜாஸுடைய உரிமையாளரும் அங்கே ஜாயில் தான் இருந்தார். அப்போது அதை ஒன்றா இருந்தபோது கேஸ் வந்துச்சு. கேஸ் வரும்போது எல்லார் பேர்லேயும் எஃப்ஐஆர் இருக்குது. அப்புறம் அதுலேருந்து அவர் வேறு எந்த காரணத்துக்காகவோ பிரிஞ்சு ஜாஸ் வந்துட்டார். ஆக அவர் பேர் எஃப்ஐஆரில் இருக்குல்ல, அப்போ நிலுவையில் இருக்குல்ல இந்த கடத்தல் தங்கம்னு, அப்படிப்பட்ட ஒருவருக்கு கொடுத்தீங்க. அது என்ன வந்து 0.01 பைசா சேதாரம் செய்கூலின்றது வந்து இம்பாசிபிள். சரி, அவர் தான் போட்டார். அவர் வேறு வந்து முதல்வர் விஜய் முதல்வர் ஆனோன்னு ஒரு 10 நாளாக வந்து மரியாதை நிமித்தம் மரியாதை நிமித்தம் சந்திச்சுட்டு போனார். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது நமக்கு தெரியல இருக்குமான்னு. அதில் வந்து என்னென்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து 928 ரூபா போட்டாங்க செய்கூலி சேதாரம். செய்கூலி சேதாரம், டெலிவரி, பேக்கேஜ் இதெல்லாம் சேர்த்து டெண்டரில். ஜாஸ் அலுகாஸ் வந்து 0.01 பைசா, கிட்டத்தட்ட ஜீரோ தான் அது. அது ஏன் அப்படி வந்து என்ன சார் ஜீரோக்கு பதில் அப்படி போட்டாங்கன்னா அதில் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் செய்கூலி சேதாரத்துக்கான செலவு. அதாவது டெக்னிக்கலாக வந்து டெண்டரில் வந்து தங்கம் எவ்வளோ நீ கோட் பண்ணுற, செய்கூலி எவ்வளோ கோட் பண்ணுற, சேதாரம் எவ்வளோ கோட் பண்ணுற, பேக்கேஜ் டெலிவரிக்கு எவ்வளோ கோட் பண்ணுற அப்படின்னு காலம் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அதை ஜீரோன்னு போடுறதுக்கு பதிலாக 0.01 பைசா அப்படின்னு போட்டால் கிட்டத்தட்ட ஜீரோ தான். நீங்கள் இல்லை என்ன தமாஷ்னா, இந்த இது இருக்குது பாருங்கள், கல்யாண் ஜுவல்லரி, அவனும் கேரளாக்காரங்க தான். இங்கே வந்து அக்ஷயான்னு இப்போ சிவகார்த்திகேயனை வச்சு, சிவகார்த்திகேயன் நடிகர், விளம்பரம் வந்தார், விளம்பரத்துக்கு காசு கொடுத்தா வாங்கிட்டு யார் வேணாலும் நடிக்க போகிறாரு. ஏங்க ஹார்பிக் இந்த கக்கூஸ் கழுவுற இது இருக்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான்லேருந்து, சல்மான் கான்லேருந்து, அஜய் தேவ்கன்லேருந்து, நம்ம ஊரில் சரத்குமார், அமிதாப் பச்சன்லேருந்து எல்லா உலகப்பட்ட நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கக்கூஸ் கழுவுற அந்த ஹார்பிக்காக இவ்வளோன்னு அப்படின்னா எவ்வளோ காசு அதில் வருமானம் வந்தால் அவன் கொடுப்பான். தொடப்பத்துக்கே நடித்தார் அமிதாப் பச்சன். 555 தொடப்பத்துக்கு நடித்தார் அமிதாப் பச்சன். அதான் சொல்கிறேன். அப்போ அந்த தொடப்பத்தில் எவ்வளோ லாபம் வந்தால் அந்த அமிதாப் பச்சனுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு கட்டுப்படி ஆகும். ஸோ இந்த விளம்பரத்தை வச்சு அவங்கள நம்ம ஒன்றும் சொல்லலை. அது என்னன்னால் அந்த அக்ஷயா வந்து உண்மையிலேயே கல்யாணம் தான். அவங்க கல்யாண் ஜுவல்லரிஸ் என்ன பண்ணாங்க, அந்த டெண்டரில் முதல் நாள் டெண்டர் 13/8 அன்னைக்கு டெண்டர். அந்த டெண்டர் பண்ணோன்னா மறுநாள் வந்து எல்லாமே ஜாஸ் அலுகாஸுக்கு போயிடுமோ அப்படின்னு வரும்போது இவங்களுமே அரசு வந்து விஜய் அரசு, தாவேக அரசு எல்லாமே கொடுத்தா கேரளாக்காரனுக்கு, கிறிஸ்டியனுக்கு கொடுத்துட்டாங்க. அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆமாம். அதனால் என்ன பண்ணாங்க, இவங்களை கூப்பிட்டு இல்லை நீங்கள் கொஞ்சம் டெண்டரில் ஒரு ஃபைன் டியூன் பண்ணுங்க அப்படின்னு ஒன்று டபார்னு வந்து இவங்களும் 928 ரூபாயை கழிச்சிட்டு செய்கூலி சேதாரம் 0.01 பைசா யார் ஜாஸ் அலுகாஸ் என்ன போட்டாங்களோ அதையே போட்டு மேட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. உடனே அதில் வந்து 70% டெண்டர், அதாவது முதல்ல 4 மாதத்துக்கு வந்து மொத்தம் 4,41,000 மோதிரமோ என்னமோ சொன்னாங்க. அதில் 4 மாதத்துக்கு வந்து 1,28,800 தான் இப்போ டெண்டர். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏன்னா தங்க வேலை மாறிக்கிட்டே வரும், பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது ரெனியூ 4 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தங்க வேலை என்னவா இருக்கும்னு இப்போ சொல்ல முடியாது இல்லையா, கமிட் பண்ண முடியாது இல்லையா. அதனால் வந்து 4 மாதத்துக்கு போட்டாங்க. ஒரே கேள்வி நமக்கு என்னென்னா, 928 ரூபா செய்கூலி சேதாரம், பேக்கேஜு, டெலிவரி சார்ஜஸ்ன்னு போட்டவங்க இப்போ கிட்டத்தட்ட 0.01 பைசான்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். இந்த 928 ரூபாயை கம்மி பண்ணிக்கிறாங்கன்னா எதில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, கையிலேருந்து நஷ்டப்படுவாங்களா? எந்த வியாபாரியாவது தலையெழுத்தா தமிழ்நாட்டில் மக்களுக்கு குழந்தைங்களுக்கு மோதிரம் போடணும்னு கல்யாண் ஜுவல்லரி உரிமையாளருக்கு வந்து தலையெழுத்தா? அதுவும் தாவேக அரசு நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அவர் போடுறது. அப்போ அந்த 928 எங்கே வரும்? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் குறையும், வேறு எப்படி குறைய முடியும்? கண்டிப்பாக சார், அதான் அட்ஜஸ்ட் ஆகும். இப்படி நீங்கள் இது இப்போ இந்த எங்கேருந்து வருமானம் இப்போ நீங்கள் கேட்டீங்க, அதை சொல்லி முடிச்சுருவோம். அதாவது டாஸ்மாக்கு ஏன்னு கேட்டால் டாஸ்மாகோட இது ஏன் தொடர்புன்னா அந்த போக்குவரத்து இதெல்லாம் இப்போ கொண்டு வந்தது காரணம் இந்த கார் விஷயம் மிஸ்ஃபயர் ஆகிடுச்சு. இந்த மக்கள் மனதில் வந்து என்னங்க நமக்கு மக்களுக்கு எதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா எம்எல்ஏக்கு 1 லட்சம் ரூபா வந்து அடிஷ்னலாக கொடு, 75,000 ரூபா வந்து டிரைவர் பெட்ரோல் அலவன்ஸு இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் 25,000 ரூபா உதவியாளருக்குன்னு சொல்லி 1 லட்சம் ரூபான்னா ஏற்கனவே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. 1,05,000 ரூபா வருது. 1,05,000 ரூபா இன்னொரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா டபுள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஆமாம். இது மக்களுக்கு செய்வாங்கன்னு பார்த்தா எம்எல்ஏக்களுக்கு செய்கிறாங்கன்னு ஒரு எதிர் விமர்சனம் வர்றதுனால அதை உடனடியாக சரி செய்வதற்காக இதை பண்ணிட்டாங்க. ஆனால் அதே சமயம் கையில் காசு இல்லைன்றதுனால எல்லாமே இனிமேல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள், அக்டோபர்
அடுத்த திட்டம் வந்து பொங்கல்லேருந்து, திருவள்ளுவர் தினத்துலேருந்து, இப்படி அதாவது அறிவிப்பு பண்ணால் கொஞ்சம் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி. டாஸ்மாகில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திமுக இருக்கும்போது ஒரு கேஸ் பில்லிங், ஒரு கேஸில் 48 ரூபா இருக்கும் பாட்டிலு, அது பில்லிங் பண்ணுவாங்க, அதான் அதிகாரப்பூர்வமாக ஜிஎஸ்டியோட. ஒரு கேஸ் வந்து பில் இல்லாமல் இல்லீகலாக சட்டவிரோதமாக வரும். இதில் வந்து ஏதோ ஒரு எக்ஸ் கமிஷன் 48 ஏதோ சொல்கிறாங்க, 48 ஏதோ வரி கிரி கமிஷன் எல்லாம் சேர்த்து 48% போயிடும். அந்த இன்னொரு அன்பில்டு இருக்கே, அதில் பாதி பணம், அதில் வர்ற பணம் வந்து டர்ன் ஓவரில் அது விற்கிற பணத்தில் பாதி வந்து நம்ம கரூர் கேங்குக்கு போயிடும். கரூர் கேங்குக்குன்னா கரூர் கேங்கு வழியாக எங்கே போனோமோ அங்கே போயிடும். அப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்போது விஜய் முதல்வர் ஆனதுக்கப்புறம் இந்த 1 to 1 ஒன்று பில்டு ஒன்று அன்பில்டுங்கிற சிஸ்டத்தை டோட்டலாக கட் பண்ணிட்டார். எல்லாமே பில் பண்ணணும்னு கொடுத்தாரு. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, பாசிட்டிவான ஒரு, அப்போ வந்து சட்ட விரோதம்ங்கிறது வராது, அதே சமயத்தில் வரி ஏமாற்றம்னு வராது. டாஸ்மாக்கு டர்ன் ஓவர் அதிகமாகும். ஏன்னா உண்மையிலேயே 2 விற்கிறாங்க, ஒரு உதாரணமாக சொன்னால் 2 கேஸ் விற்கிறாங்க, ஆனால் ஒன்று தான் பில் ஆகுது. அப்போ இன்னொன்றும் பில் ஆகும்போது டர்ன் ஓவர் அதிகமாகும். ஆனால் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டாஸ்மாக் அமைச்சர் அவர் ஸ்ரீநாத்தா, அவருக்கு தான் போகுதா, அதிகாரிகளுக்கு போகுதா, இல்லை ஸ்ரீநாத்தை தாண்டி எங்கேயாவது போகுதா தெரியல. முன்னால் இருந்த கமிஷனை விட கமிஷனை கூட பண்ணிட்டாங்களாம். ரெண்டாவது வெளி மாநிலங்கள்லேருந்து வாங்குறாங்க. இதுக்கு நடுவில் அந்த என்ட்ரிக்கா வேற, அந்த என்ட்ரிக்கா கேன்சல் பண்ணி திருப்பி சேர்த்துட்டாங்க அடுத்த நாள். 15 மணி நேரத்தில், அடுத்த நாளே இல்லை, 15 மணி நேரத்துக்குள்ளே, 24 மணி நேரம் கூட ஆகலை, 15 மணி நேரத்தில். அது எஃப்எஸ்எஸ்ஏஐலேருந்து ஆய்வறிக்கை கொடுத்து நச்சு பொருள் இருக்குன்னு. எஃப்எஸ்எஸ்ஏ காரணம் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே எஃப்எஸ்எஸ்ஏயில் வந்து அவங்க டைம் கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்க? என்ட்ரிக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா முகுந்த சீனிவாச ரெட்டி. அவர் யார்? விஷ்ணு ரெட்டிக்கு நண்பர், சுஜய் ரெட்டிக்கு நண்பர், அதாக ரெட்டிகளுக்கெல்லாம் நண்பர். ஆதவ அர்ஜுனா ரெட்டி மூலமாக வந்தது. சில பேர் ஏதோ முக்கியமான யாராவது வளர்ந்தவருக்கு அவருக்கு வந்து 200 கோடி கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த 24 மணி நேரம் 15 மணி நேரத்துக்குள்ளே அதை மாற்றினது காரணம் 200 கோடி பரிமாற்றம்னு பேசப்படுகிறது வலைதளத்தில். உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக நம்ம என்ன கேள்வி கேட்க முடியும்னா, எஃப்எஸ்சிஎஸ்ஏயில் அதை வந்து நச்சு பொருள்னு சொன்னபோது அவன் அந்த முடிவை வந்து 24 மணி நேரத்தில் மாற்றிட்டானா? மாற்றலை. அவங்ககிட்ட டைம் கேட்டிருக்காங்க. அந்த கம்பெனிக்காரங்க நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறோம் அது நச்சு பொருள் இல்லைன்னு வெயிட் பண்ணி, அது நச்சு பொருள் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அந்த தடையை ரிமூவ் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. அவன் டைம் கேட்டால் நீங்கள் வந்து அது அவனுக்கும் எஃப்எஸ்எஸ்ஏங்கிறது ஒரு தனி அமைப்பு. அதில் ஏன் போய் நீங்கள் வந்து குறுக்க போய் அந்த தடையை வந்து வாபஸ் வாங்கினீங்க அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது. அப்போது நீங்கள் அவசரமாக எதையுமே செய்யும்போது, அது விதிகளை மீறி செய்யும்பொழுது அந்த இடத்துல ஊழல் நடந்திருக்குமோ என்கிற சந்தேகம் வரும். இன்றைக்கி 200 கோடின்னு ஒருத்தன் சொல்கிறான், 800 கோடின்னு யாரோ சொல்கிறான். இப்போ வந்து தமிழ்நாடு வந்து இது தமிழக வெற்றி கழகமாக, தமிழக ரெட்டி கழகமானலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் இருக்குது. அப்போது இவங்க வந்து சில ஏதோ நல்லது செய்யணும்னு செய்கிறாங்க. அது கடைசியில் இந்த இது மாதிரி ஆகிடுது. பிள்ளையார் முடிக்க அது குரங்கா முடியுது. ஒரு விஷயத்துலையும் இப்படி ஆகுது. கண்டிப்பாக அந்த டாஸ்மாக் விஷயத்துலையும் சரி, மற்ற விஷயங்களையும் சரி. டாஸ்மாக் ஆன்லைன்னு சொன்னாங்க, ஹோம் டெலிவரின்னு முதல்ல சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுக்கு எதிர்ப்பு வந்தோடனே, இல்லை ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு ரசீது எடுத்துக்கிட்டு அங்கே போய் காமிக்கணுன்னாங்க. அவன் டபுள் வேலை செய்ய மாட்டேன்றான் பணியாளர்கள். இப்படி எல்லா பக்கமும் இருக்குது. இதுக்கு நடுவில் தூய்மை பணியாளர்கள்லாம் எல்லோரும் என்ன கேட்குறாங்க? தூய்மை பணியாளருக்கெலாம் 25,000 ரூபா சம்பளம் கொடுக்க முடியல. எம்எல்ஏக்கு வந்து உதவியாளருக்காக 25,000 ரூபா கொடுக்கறதுக்கு மட்டும் முடியுதான்னு கேட்குறாங்க. அதாவது தூய்மை பணியாளரை வந்து தனியார் ஆக்கக்கூடாதுன்னு அப்போது தேர்தலுக்கு முன்னால் பேசுனீங்க. இப்போ நீங்களே தனியாருக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே. இந்த மாதிரி அதாவது எதிர்வினைகள் அதிகமாக இருக்குது, சவால்கள் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் முதல்வர் எப்படி சமாளிக்கிறார்னு. கண்டிப்பாக சார். நேரத்தை ஒதுக்கி போயிட்டதுக்கு மகிழ்ச்சி, நன்றி சார். அடுத்த பகுதியில் நம்ம இன்னும் சந்திப்போம், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. நேரில் அடுத்த பகுதியில் வந்து விஜய் ஏன் வந்து பட்டு வேஷ்டி பட்டு சட்டையை கட்டி சட்டசபைக்கு வருகிறார், அதை வெள்ளிக்கிழமையே வருகிறார், அதை பற்றி பேச இருக்கின்றோம். இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவலை நாம் பகிர இருக்கின்றோம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.